மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்து நெல்லித்துறை பகுதியில் முறையான சாலை வசதி இல்லாததால் மாரடைப்பு ஏற்பட்டு இருந்த ஒருவரின் உடலை டோலி கட்டி தூக்கிச் செல்லும் காணொளி பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அமைந்துள்ள இந்த பகுதியில் 1000க்கும் அதிகமான பழங்குடியினர் வசித்து வருகிறார்கள். ஆனால் இதுவரை அவர்களுக்கு முறையான சாலை வசதிகள் இல்லை என்பது தமிழக அரசின் அவல நிலைக்கு சான்று. மத்திய அரசின் திட்டங்களுக்கு பெயரை மாற்றுவதில் மட்டும் முனைப்புடன் இருக்கும் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாள் விளம்பரத்துக்காக வெற்று அறிவிப்புகளை வெளியிடுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். முன்னாள் பாரத பிரதமர் அமரர் வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தை முதல்வரின் கிராம சாலைகள் திட்டம் என்ற பெயரை மாற்றி கடந்த 18/3/2023 அன்று திமுக அரசு வெளியிட்ட அரசாணை எண் 34 படி 2022-2023 ஆண்டிற்கு 2300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். எங்கே சென்றது இந்த நிதி? யாரை ஏமாற்ற இந்த வெற்று அறிவிப்பு? இந்த திட்டத்தின் கீழ் அமைத்த சாலைகள் எத்தனை என்பதை முதலமைச்சர் தெரிவிப்பாரா? கடந்த 2014 ஆண்டு முதல் 10 ஆண்டுகளில் மத்திய அரசின் கிராம சதக் யோஜனா திட்டத்தின் கீழ் மலை கிராமங்களில் சாலைகளை அமைக்க மத்திய அரசு பெருமளவில் நிதி ஒதுக்கிடப்படுகிறது. ஆனால் தமிழக மலை கிராமங்களில் இன்னும் சாலைகள் அமைக்காமல் தொடர்ந்து மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள். அவசர மருத்துவ உதவி கிடைக்காமல் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது. திருப்பூர், கோவை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாநகரங்களை சுற்றி இருக்கும் மலை கிராமங்களில் கூட சாலைகள் அமைக்கப்படாமல் இருக்கிறார்கள் என்றால் இத்தனை ஆண்டுகளாக மத்திய அரசு ஒதுக்கிய நிதி எங்கே சென்றது? இனியும் தாமதிக்காமல் தமிழகம் முழுவதும் சாலை வசதி இல்லாத கிராமங்களுக்கு உடனடியாக சாலைகள் அமைத்து தர வேண்டும் என்று தமிழக பாஜக சார்பாக வலியுறுத்துகிறேன். மனிதானே மகத்தானவன்.